ஹரி ஓம். திருப்பாணாழ்வார் அருளிச் செய்ததான திவ்ய பிரபந்தம் அமலநாதி பிரான். அந்த திவ்ய பிரபந்தம் ஆகிய அமலநாதி பிரானிலே இருந்து 9வது பாசுரத்தை இந்த பதிவிலே நாம் அனுபவிக்க இருக்கிறோம். திருப்பாணாழ்வார் உபயகாவிரிகளுக்கு நடுவிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அனந்தாழ்வான் மீது சயனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அழகிய மணவாளனாகிய எம்பெருமாள் ரங்கராஜனுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு ஆழ்ந்து அனுபவித்து ஆழங்கால்பட்டு அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக ஒவ்வொரு பாசுரத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் அனுபவித்து அனுபவித்து வர்ணித்து வர்ணித்து பாசுரங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். திருப்பாணாழ்வார் அந்த அனுபவம், அதை நாம் அனுபவிக்க வேண்டும். 9வது பாசுரத்தை பார்ப்போம். ஆலமாமரத்தினிலே மேல் ஓர் பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினனையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லாததோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே. ஆலமாமரத்தினிலே மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினனையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே. ஆல மா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோல மா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவு இல்லது ஓர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. அப்படிங்கிறது 9வது பாசுரம். இந்த எம்பெருமாள் மிக பெரியதான ஆலமரத்தினுடைய சிறிய இலையிலே ஒரு பாலகனாக, ஒரு சிறு பிள்ளையாக இந்த பிரளய காலத்திலே படுத்து கொண்டு 7 உலகங்களையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கக்கூடியவனாயிருக்கிறான். பிரளய காலத்திலே எப்பெருமாள் சகல சராச்சரங்களையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான். அப்பொழுது அவன் ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாக பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமாள் தான் அரங்கத்து திருவரங்கத்திலே பெரிய கோயிலிலே நம்முடைய உபயகாவில்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே அரவினனையான் திரு அனந்தாழ்வான் ஆகிய எம்பெருமாள் அந்த திரு அனந்தாழ்வான் ஆகிற பள்ளியிலே திருப்பள்ளி கொண்டிருக்கிறான். கண் வளர்ந்து அருள்கிறான். அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய அழகியதான மிகச்சிறந்ததான நல்ல ரத்னங்களாலே செய்யப்பட்ட ஹாரமும் முத்து வடமும் ஒப்பற்றதான அழகையுடையதும் கருணை மலர் போன்றதுமான திருமேனியானது என்னுடைய நெஞ்சினை, என்னுடைய நெஞ்சினுடைய அடக்கத்தை கொள்ளை கொண்டு போயிற்று. ஐயோ என்ன செய்வேன் என்பதாக மிக அழகாக சொல்லுகிறார். ஒவ்வொரு அவயவங்களையும்
திருப்பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான கோலத்தை, திருப்பள்ளி கோலத்தை, சயன கோலத்தை அனுபவித்தார். பெரிய பெருமாளுடைய அழகிய உயர்ந்ததான ரத்னங்களாலே செய்யப்பட்ட ஹாரமும் முத்துமாலை போன்ற பல ஆபரணங்களையும் எல்லையில்லாத ஒப்பற்றதான அழகையும் அந்த எம்பெருமாளுடைய கருத்த திருமேனியையும் என்னுடைய நெஞ்சினுடைய அடக்கத்தையே கவர்ந்து கொண்டது. இனி நான் என்ன செய்வேன்? என்னுடைய நெஞ்சையே கொள்ளை கொண்டான். இனி நான் என்ன செய்வேன்? என்னுடைய மனதை நான் அவனிடத்திலே பறிகொடுத்து விட்டேன். இனி நான் என்ன செய்வேன்? எம்பெருமாளுடைய அந்த திருமேனி அழகு இருக்கிறதே, நான் மனதை அவனிடத்திலே கொடுத்து விட்டேன். அந்த திருமேனி அழகிலே ஈடுபட்டு என்னுடைய மனதை அவனிடத்திலே கொடுத்து விட்டேன். என் மனதை அவன் கவர்ந்து விட்டான். நான் என்ன செய்வேன் என்பதாக மிக அழகாக பகவானுடைய ஆபரண விசேஷங்களையும் திருமேனி அழகையும் மிக மிக அழகாக வர்ணித்திருக்கிறார் திருப்பாணாழ்வார். மறுபடியும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம். ஆலமாமரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினனையான் கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.